தாவைக்காவுடைய தலைவர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது, கண்டிக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே மிரட்டியதில்லை. அதே போன்று பிரபலமான தலைவர்களையும் நடிகர்களையும் மிரட்டியதாக வரலாறு இல்லை. எனவே திமுக மிரட்டியதாக சொல்வது ஏற்புடையதல்ல. பிஜேபி தான் அவர்களின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அவரது கருத்து ஏற்புடையதல்ல. அதே போன்று அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெண் நடிகர் குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் பண்பல்ல, கண்ணியமல்ல, தமிழ் சமூகத்திற்கு அது ஏற்புடையதல்ல. அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். இப்பொழுது முதல்வரை சந்தித்து நாங்கள் பேசுகிற பொழுது இது சாதாரணமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. இயல்பான நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் என்பது இயல்பானது, வெற்றி தோல்வி இயல்பானது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, வகுப்புவாத அரசியலை சுமந்து வருகிறது, அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க துடிக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். அந்த வகையில் தமிழக முதல்வர் முன்மொழிந்திருக்கிற கூட்டாட்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, நாடாளுமன்ற ஜனநாயகம், நமது முன்னோர்கள் இதுகார நமக்கு காத்து வகுத்தளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், இதை காக்கிற ஒரு பெரும்போரை தமிழக முதல்வர் துவக்கியிருக்கிறார். எனவே முன்னிலும் அதிகமாக அவருடன் நாங்கள் நெருக்கமாக நின்று பிஜேபி அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று பேசினோம்.